வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை மாநகராட்சி சார்பில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் 215 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 215 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கு உணவு வழங்க ஏதுவாக 111 மைய சமையல் கூடங்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் 2,23,500 பேருக்கும், இன்று காலை 2,23,500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களில் 2,863 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 1,18,182 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக 107 படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 300 நபர்கள், மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 50 நபர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மழைநீர் தேங்கும் இடங்களில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் 1496 மோட்டார் பம்புகளும் 457 மர அறுவை இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் மழையின் காரணமாக விழுந்த 43 மரங்களும் அகற்றப்பட்டுள்ளன. 1,00,000 ஆவின் பால் பவுடர் பாக்கெட்டுகள், 5 கிலோ அரிசி, பருப்பு, பாமாயில் அடங்கிய 1,00,000 தொகுப்பு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 704 கழிவுநீர் அகற்றும் இயந்திரங்கள் கழிவுநீர் அகற்றும் பணிகளுக்காக தயார் நிலையில் உள்ளன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீர் அகற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதர 21 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேக்கமின்றி போக்குவரத்து சீராக உள்ளது. மழைநீர் வடிகால்கள், கால்வாய்களில் தூர்வாரும் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.